Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 19/5/2024. இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்டிஏனுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ எப்போ வரும், அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ எப்படி இருக்கும், அதனுடைய மாடல், அது மட்டும் இல்லாமல் OMR சீட்டு நீங்கள் மே 5ஆம் தேதி 2024 நீட் யூஜி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் சப்மிட் பண்ண OMR சீட்டினுடைய ஸ்கேன்டு காப்பி, அது வந்த பிறகு எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாலும் திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த வீடியோவை பற்றின இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா, இல்லை இப்போ தான் SAP Views யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான எல்லா அப்டேட்ஸையும் நம்ம வீடியோஸில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது என்டிஏனுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த ஆன்சர் கீ தான் 2023 அதாவது 7/5/2023 நடந்த நீட் எக்ஸாமுக்கான புக் கோட் நம்பர், கொஸ்டின் புக்லெட் கோட் நம்பர் E1க்கான ஆன்சர் கீ. சரிங்க சார், இப்போ இது எதுக்கு காமிக்கிறீங்க அப்படின்னா, இதில் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும், ஃப்ரெஷர்ஸ் இதை தெரிஞ்சுக்கணும், அவங்க பேரண்ட்ஸும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 நடந்த எல்லா கொஸ்டின் புக்லெட்டுக்குமான ஆன்சர் கீ இந்த மாதிரி டேப்லர் ஃபார்மில் இருக்கும். இந்த 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரியான ஒரு நோட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஆன்சர் கீழே ஏதாவது சேலஞ்ச் பண்ணியிருந்தாலோ, ஓகேங்களா, மாணவர்கள் சேலஞ்ச் பண்ணியிருந்தாலோ, இல்லை அதில் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாலோ, இல்லை கொஸ்டினில் டிஸ்பியூட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்டிஏ என்ன மாதிரியான முடிவுகளெல்லாம் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறக்காக தான். இப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சீரியல் நம்பர் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1, 3, 3, 3, 4, 2 இந்த மாதிரியான நம்பர்லாம் அந்த கரஸ்பாண்டிங் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போது அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B denotes both 1 and 3. அப்போது ஒரு கொஸ்டின் நம்பருக்கு பக்கத்தில் B அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நீங்கள் 1 போட்டிருந்தாலும் கரெக்டு, இல்லைன்னா 3 போட்டிருந்தாலும் கரெக்டு. அப்போ நம்ம அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணி காமிக்கணும், ஓகேங்களா. B எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பாக்ஸுக்குள்ளே B எங்கே இருக்குது, அதாவது B denotes 1 and 3 are correct. அப்போ இங்கே இருக்குது இந்த இடத்துல, ஓகேங்களா. அப்போ கொஸ்டின் நம்பர் 150க்கு B அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நியூமரல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான அந்த டைலமா ஆன்சர்ஸ், இது கரெக்டாக அது கரெக்டாக அப்படிங்கிற டவுட் அதுக்கு ஸ்டூடெண்ட் சைட்லேயும் பேரண்ட்ஸ் சைட்லேயும் சேலஞ்ச் பண்ணி அதுக்கு என்டிஏ ஒரு டிசிஷன் எடுத்துருக்குறாங்க. 2க்குமே ஆன்சர் கொடுக்கலாம், 2 ஆன்சருக்கும் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா, அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ B denotes 1 and 3 are கரெக்டு, ஓகேங்களா. E denotes 2 and 4 are கரெக்டு. அப்போது ஒரு ஆன்சருக்கு ஆப்ஷன் 2வும் கரெக்டு, ஆப்ஷன் 4வும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன கொடுத்துருப்பாங்க, ஈன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஈங்கிற ஆன்சரை நான் உங்களுக்கு இங்கே சர்க்கிள் பண்ணி காமிக்கணும், ஓகேங்களா. எங்கே இருக்குது ஈங்கிற ஆன்சர்
எங்கே இருக்குதுன்னா ஓகே பார்ப்போம். ஈங்கிற ஆன்சர் போட்டிருந்தா அதில் வந்து ஆப்ஷன் 2 and 4 ஆர் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்பர் 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினையே ட்ராப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் 4 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் இந்த பாக்ஸுக்குள்ளே எங்கேயாவது 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேங்களா, இந்த பாக்ஸில் எங்கேயாவது 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து அதில் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் நம்பரை வந்து அட்டன் பண்ணியிருந்தாலும் மார்க்கு, அட்டன் பண்ணவில்லை என்றாலும் மார்க்கு. ஓகேங்களா? அப்போ பி ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் 1 போட்டிருந்தா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க, ஆர் 3 போட்டிருந்தா மார்க் கொடுப்பாங்க. வேறு ஆப்ஷன் போட்டால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பிங்கிற ஆன்சர், இந்த ஆன்சர் கீழே கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் 1 போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் உண்டு, 3 போட்டிருந்தாலும் மார்க் உண்டு. இதை தவிர 2ஓ 4ஓ போட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. இப்போ ஈங்கிற ஆன்சர் கீ உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா இதில் நீங்கள் 2 போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க்கு, 4 போட்டிருந்தாலும் கரெக்டு. இதை தவிர 1ஓ 3ஓ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. இப்போது 5 அப்படிங்கிற ஆன்சர் கீ உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸில் 4 நம்பர் தான் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்டிஏ வந்து அந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான 5ங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், +4 மார்க் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கான ஆன்சர் கீ இருக்கும். ஃபஸ்ட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபோட என்சிஆர்டி புக்கில் எந்த பேஜில் எந்த பேராகிராஃபில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. அப்போது சார் ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணுறவங்களுக்கு மட்டும், அதாவது சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்களா சார் அப்படின்னா அப்படி இல்லை. சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நீட் எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்கும் அது அப்ளிகபிள் தான். ஆனால் எப்படின்னா எவ்வளோ சேலஞ்சஸ் அதிகமாக போகுதோ அப்போ வந்து அந்த இடத்துல அதை பற்றி கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, யாரோ செய்யட்டும், நம்ம வந்து பேசாமல் உட்காந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னா யாருமே அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்டிஏ வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். அடுத்த விஷயம் என்ன, ஓஎம்ஆர் எப்படி இருக்கும், எப்போ வந்து போன வருஷம் ஓஎம்ஆர் சீட்டும் ஆன்சர் கீயும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பப்ளிக் நோட்டீஸ் 4th June 2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதி, ஓகேங்களா, 2023 நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அப்போது மே 7ஆம் தேதி 2023 நடந்த நீட் எக்ஸாமுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, 4th June 2023 என்டிஏனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது இந்த வருஷம் நம்மளுக்கு எப்போ நீட் எக்ஸாம் நடந்துச்சு, மே 5ஆம் தேதி 2024 நீட் எக்ஸாம் நடந்திருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த நீட் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ லாஸ்ட் இயர்னுடைய நோட்டிஃபிகேஷனை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 நாட்களுக்கு முன்பாக அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 27 நாள் டைம் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2ஆம் தேதி, ஓகேங்களா, 2nd June 2024 ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணலாம். இல்லைன்னா 1st June 2024 டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை முன்கூட்டியே விடுறாங்க அப்படின்னா மே 2024 கடைசி வாரத்தில் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த ஆன்சர் கீ வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுடைய OMR சீட்டை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான OMR சீட் டவுன்லோட் ஆயிரும். அப்போ அந்த OMR சீட்டையும் வச்சுட்டு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் எல்லா ஆன்சர்ஸையும் செக் பண்ணணும். இப்போ என்டிஏ கொடுத்துருக்கிற அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னா டிஸ்பியூட்ஸ் இருக்குது, அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது. என்சிஆர்டி பேஜில் இந்த பேராகிராஃபில் இந்த லைனில் கொடுத்துருக்குறாங்க, அப்போ என்டிஏ தரப்பில் தவறு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் ஓகேங்களா வீதம் நீங்கள் எத்தனை கொஸ்டினை வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்களோ இன்ட்டு 200. இப்போ 4 கொஸ்டின் நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னா 4 × 200 எவ்வளவு, 800 ருபீஸ் வந்து நான் என்டிஏக்கு ரெமிட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்டிஏ ரிசல்ட்டு இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் புல்லட்டினில் ஜூன் 14th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜூன் 14th அன்றைக்கி ரிசல்ட்டும் ஸ்கோர் கார்டும் வந்துடும். அதுக்கு முன்பாக டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதுக்கான நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேலஞ்ச் பண்ணுறீங்க, கேள்விகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, இல்லைன்னா அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்டாங்க, இல்லைன்னா கொஷின் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா சேலஞ்சிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் ரிசல்ட். ஓகேங்களா. இப்போது அதுக்கான அனெக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிறதையும். ஓகேங்களா. இது வந்து 2023. இப்போ 2024 நம்மளுக்கு வந்து இதே மாதிரி பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணோன்னே நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம வந்து அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ OMR சீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் வந்து OMRனுடைய ஸ்பெசிமன் காப்பி. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு, அதே போல் நீங்கள் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிற உங்களுடைய OMR சீட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மே 5 நீட் எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ண அந்த OMR சீட்டில் உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய டெஸ்ட் புக்லெட் நம்பர், உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே ஆன்சர்ஸை செக் பண்ணுறீங்க. கரெக்டாக இருந்தால் ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, ஸ்கிப் பண்ணியிருந்தால் 0 மார்க்கு. ஆன்சரில் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் ராங் கொஸ்டினாக இருக்குது, அதாவது கொஸ்டின் அட்டன் பண்ணி அது ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு -1. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர், உங்களுக்கான மார்க் எவ்வளவு, உங்களுடைய நீட் ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAPVS யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, ஹேவ் a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். இப்போ நீட் UG 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் UG 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது,
எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.